அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஏப்ரல் 24, 2025 புதன்கிழமை காலை 7 மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். இன்றைக்கான வானிலை அமைப்பு அப்படி என்பது, தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக வெயில் வாட்டி வதைக்கின்ற சூழ்நிலையில் நாம் கொடுத்துருக்க அறிக்கையின்படி, அதாவது தென் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்கள்லேயே மழை பொழிவு பெரிதாக இருக்கும். அப்படி உள் மாவட்டங்கள்லையும் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு சில இடங்களில் லேசாக அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கிறது. பெரும்பான்மையான இடங்களில் வெப்பமும் மற்றும் வறண்ட வானிலையே நிலவும் என எதிர்பார்க்கப்பட்டு வரும் சூழ்நிலை. இன்றைக்கான மழைப்பொழிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கும் தென் மாவட்டங்களான கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரத்தின் கடலோரத்தின் உட்பகுதிகள், அடுத்தபடியாக திருநெல்வேலி, தென்காசி, விருதுநகர், மேற்கு தொடர்ச்சியின் அதாவது கொடைக்கானல் மலைமறைக்கும் பகுதிகளானது, கோவையின் தெற்கு சரிவு அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மாலை இரவு இடிமழை பதிவாகுவதற்கான ஒரு சூழ்நிலையும், டெல்டாவின் சில பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இந்த மழைப்பொழிவு அடுத்தடுத்த நாட்களில் தென் மாவட்டங்களில் இருந்து கொண்டு தான் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி ஒதுக்கி வெப்பச்சலன இடிமழையானது மாத இறுதி நாட்களிலிருந்து மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும். அதாவது எங்கே அப்படின்னா, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களை ஒட்டிய மாவட்டங்களுக்கு, அதாவது மேற்கு மாவட்டங்களுக்கே, கர்நாடக எல்லோரும் மாவட்டங்களுக்கு மாத இறுதி நாட்கள்லையும் அதிகாலை வேளையில் கடலோர பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழை பொழிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நேற்றைக்கு பார்த்திங்கன்னா சென்னையில் லேசானதோடு மழை பொழிவு நுங்கம்பாக்கத்தில் 0.3, கன்னியாகுமரியின் சில பகுதிகளில், திருப்பூர் மாவட்டத்தின் உடுமலைப்பேட்டையில் 36 மில்லிமீட்டர் அளவிற்கு மழை பொழிந்துள்ளது. இப்படி இன்னும் ஓரிரு மாவட்டங்களில், அதாவது திருநெல்வேலி, திருவாரூர் மாவட்டத்தில் 4 மில்லிமீட்டர், தேனி மாவட்டத்தில் தேக்கடி 15, இன்னும் கூடலூர் பகுதிகள், பெரியகுளம், சண்முகா நதி இப்படிலாம் பார்த்திங்கன்னா லேசானதொரு மழைப்பொழிவும், நீலகிரி மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும், கன்னியாகுமரி பகுதிகளிலையும் மழைப்பொழிவு, இப்படி தான் ஒரு 5-6 மாவட்டங்களுக்கே ஒரு பெரிதளவு மழைப்பொழிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில் இங்கே ஒரு லேசான மழைப்பொழிவு பொழிந்துள்ளது. இனிவரும் நாட்களிலும் மழைப்பொழிவுக்கான ஒரு சூழல் என்பது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் மாத இறுதியிலிருந்து மே மாதம் முதல் வார பகுதிகளில் மழையின் தீவிரம் சற்று பரப்பளவில் கூடக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பமும் அவ்வப்பொழுது புழுக்கமும் அதிகரித்தான் காணப்படும். இன்றைக்கான வானிலை அமைப்பை நாம் அறிவித்து விட்டோம். வரும் நாட்களில் எந்த மாதிரியான ஒரு வானிலை இருக்கும் சொல்லியிருச்சு. இனி வரும் நாட்களில் வானிலை ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக நமது சேனலில் கொடுப்போம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.